மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் மூன்றாவது வாரமா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாரு. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கரூர்ல வந்து பிரச்சாரம் வந்து செஞ்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்து கொஞ்சம் சீரியஸாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 உயிர்கள் வந்து பலியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாயில ஏதாவது வந்து ஒரு மாதிரி வருது. சரி, இது மாதிரி வந்து ஒரு துயர சம்பவம் இருக்கும் போது வந்து நான் எதுவும் வந்து திட்டக்கூடாது இந்த தற்குறிகளை வந்து அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த வார்த்தை சொன்னது கூட தவறு தான். ஏன்னா வேற வழி தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ உயிர்கள் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மூச்சு திணறி இது மாதிரி வந்து இறந்துருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சென்னை வராரு. பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க, சார் கிட்டத்தட்ட ஒரு 30 உயிருக்கு மேலே வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை கேட்காத மாதிரியே அப்படியே போகிறாரு. இதுதான் மக்களுக்கான ஒரு தலைவனா? உன் கூட்டத்தில் வந்து தானே எல்லாருமே வந்து செத்தாங்க, அது நீ தானே வந்து பதில் சொல்லணும். ஏன் பத்திரிகையாளர்கிட்ட அது தெரியலங்க அப்படி இல்லை எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே நீ என்ன பண்ணிடணும், திரும்பி நீ ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும். நீலாம் தலைவனாக வந்த அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நாடு நாசமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல இருந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வந்து அசம்பாவிதமாக வந்து நடந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி அசம்பாவிதம் நடந்த உடனே தலைமைச் செயலகத்தில் வந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டங்கள் வந்து நடத்தினார். அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு வந்து கரூர் செல்லதா இருந்தது. உடனே இல்லை நாளைக்கெல்லாம் வேண்டாம், இப்போவே வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு. அதிகபட்சம் போனால் இப்போ ஃப்ளைட் இருந்தால் போவார், அப்படி இல்லைன்னா காரில் கூட பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து துபாய் வந்து காலையில் வந்து புறப்பட்டாரு. இந்த செய்தி கேட்ட உடனே ஃப்ளைட்டை திருப்புங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து இப்போ அதிகபட்சம் போனால் காலையில் வந்துருவார்னு நினைக்கிறேன். வந்துட்டு உடனே வந்து கரூர் வந்து செல்றாரு. அதே போல் தருமபுரியில் நாளைக்கு மக்கள் சந்திக்க இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே நாளைக்கு வந்து அந்த பிரச்சார கூட்டத்தையே வந்து கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து அந்த மக்களை வந்து சந்திக்க, அதாவது அந்த கரூரில் நடந்த அசம்பாவிதம் நடந்த அந்த மக்களை வந்து சந்திக்க வந்து போறாரு. அதே போல பிரதமர் மோடி அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து அரசியல் தலைவர் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வந்து பார்த்தோம்னா கரூர்ல உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்பு கொண்டு கூடவே இருந்து அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேணுமோ செய்யுங்க அப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காரு. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்தோம்னா அங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களையும் தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ, அதே போல தொண்டர்களை எவ்வளவு பேர் உங்களால கூட்டு போக முடியுமோ எல்லா உதவியும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு உத்தரவு வந்துட்டு இருக்காரு. இது தாங்க மக்களுக்கான தலைவர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். என்னதான் வந்து கட்சியில் வேறுபாடு இருந்தாலும், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தாலும் சரி, கட்சியில் வேறுபாடாக இருந்தாலும் மக்களுக்கு எதனா ஒன்றா களத்தில் வந்து நிற்கிறாங்க பாருங்க, இவங்க தாங்க தலைவர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். விஜயெல்லாம் வந்து தலைவர் அப்படின்னு வந்து சொல்லலாமா? நிறைய வந்து ஆதங்கம் இருக்கு விஜயை பற்றி பேசுறது. இன்னைக்கு அது வந்து கரெக்டான வந்து ஒரு செயலாக இருக்காது பேசுறது அப்படின்னு வந்து தான் வந்து சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரூரில் நடந்த இவ்வளோ சம்பவத்துக்கும் விஜய் தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, நேற்று தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70,000 பேர்கிட்ட அந்த இடத்துல வந்து ஒரு க்ரௌட் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு போனார். அந்த இடத்துல தாங்க விஜய்க்கு வந்து பிரச்சார கூட்டம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இது மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து ஆகிப்போச்சு. இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து தலைவனை வந்து பார்க்க வந்த கூட்டமே கிடையாதுங்க. திரையில நான் பார்த்துருக்கேன் விஜயை, இப்போ நேரடியாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க, உண்மையிலே சொல்கிறேன், அந்த குழந்தை சாபலாம் அவங்க அப்பா அம்மாவும் உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா கூட சும்மா விடாதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு, அந்த கூட்டத்துக்கு என்னை கூட்டு போ, அந்த வாயில்லாத ஜீவன் என்னை கூட்டுன்னு போன்னு வந்து சொல்லியிருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு விஜய் அந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எத்தனை உயிர் வந்து பலியா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களாக நீங்கள் தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து சொல்றாங்கல்ல, விஜய்க்கு தலைவனுக்கான தகுதி வந்து இல்லை அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். தலைவன் படத்தில் நடிச்சுட்டா மட்டுமே தலைவனுக்கான தகுதி வந்து வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ரீல், இது வந்து ரியல். பல விஷயங்களை வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருடத்துக்கு மேலே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 52 வருஷமாக வந்து இந்த
அரசியல் களத்தில் வந்து இருக்காங்க. இவங்களுடைய அரசியல் அனுபவம் கொஞ்சம் கூட வந்து விஜய்க்கு வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அமைதியாக இரு அப்படின்னா அந்த கூட்டம் வந்து அமைதியாகணும். கொஞ்சம் ஓரம் வழி விடுங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓரம் வழி விடணும். அதான் வந்து அந்த மாவட்ட செயலாளர்களுக்குடைய ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொல்கிறதாவது இந்த கூட்டம் வந்து கேட்குதா? நீங்களே சொல்லுங்கள். அநியாயமாக விஜய்க்கு இந்த பாவம், அதாவது இந்த இத்தனை பேர் இறந்தது விஜய்க்கு இந்த பாவம் வந்து சுற்றி அடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கண்ணீர் மல்க வந்து அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, சார் உங்கள் கூட்டத்தில் தான் 30 பேர் வந்து செத்துட்டாங்க, என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே இந்த காது கேட்காத மாதிரியே வந்து போகிறாங்க. வந்து மாற்றுத்திறனாலையும் நம்ம சொல்லுவோம்ல, காதே கேட்கல அப்படின்னா கூட நம்ம பேசும்போது ஒரு நிமிஷம் நின்று அந்த செய்கை மொழியாவது வந்து கேட்டுட்டு போவாங்க. இவருக்கு காது இருந்து வந்து பார்த்தாங்க அப்படின்னா அது சொல்கிறது கூட வந்து இன்னும் இதுவும் இல்லை. இவர் ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தனி விமானத்தில் தானே வந்திருக்காரு, உடனே போயிட்டு அங்கே மருத்துவமனையில் போயிட்டு பார்த்துருக்கணும்ல. அதுதான் வந்து மக்களுக்காக ரியலாக நிற்கிறவங்களும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் மறைந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தோங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை வந்து இந்த சேனல் மூலயமா வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காணொலியில் விஜயை வந்து திட்டுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை, விஜயோட ரசிகர்களையும் திட்டுறது ஒரு வீடியோ இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.